அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் திரௌபதிக்கு முன்னரே பௌமாஸ்வி என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் 5 கணவர்களைப் பெற்று அந்த 5 கணவர்களுக்கும் முறையே 5 புதல்வர்களையும் பெற்றெடுத்து சிறப்பாக வாழ்ந்த கதையையும், திரௌபதி தான் செய்த கருமத்தினாலும் மௌத்கல்யரின் சாபத்தினாலும் சிவபெருமானின் வரத்தினாலும் தான் 5 கணவர்களை பெற நேர்ந்தது என்ற உண்மையையும், திரௌபதியின் முற்பிறப்பும் பாண்டவர்களின் முற்பிறப்பும் தேவ ரகசியம், இந்த தேவ ரகசியத்தை எவருக்கும் சொல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியதையும், பௌமாஸ்வியைப் போலவே திரௌபதியும் 5 பாண்டவர்களை மணந்து சிறப்பாக வாழ்வாள், புகழ்பெற்று விளங்குவாள் என்று வியாச பகவான் துருபதனுக்கு உரைத்து முடித்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். வியாச பகவானின் நீண்ட விளக்கத்தை, தேவ ரகசியத்தை கேட்டு முடித்த துருபதன், மகரிஷியே, உங்களுடைய சொல்லை கேளாமல் நான் இந்த காரியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் விதியை விலக்க முடியாது, தெய்வத்தின் முடியை அவிழ்க்க முடியாது. சிவபெருமானால் இவ்வாறுதான் நிகழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அது அதர்மமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமே ஆகும். என்னுடைய புத்திரி கிருஷ்ணை பாண்டவர்கள் அனைவருக்கும் என விதிக்கப்பட்டிருந்தால் அதை தடுக்க நான் யார்? அதனால் கிருஷ்ணையை பாண்டவர்கள் ஐவருமே மணந்து கொள்ளட்டும். எனக்கு இதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. பரிபூரண சம்மதம் என்று திருமணத்திற்கு தனது ஒப்புதலை அளித்தார் துருபதன். அதன் பிறகு வியாசர் துருபதனிடம், மானிடர்கள் திருமணத்தில் இது நியாயமாகாது. இவர்கள் தேவர்கள், அதனால் இவர்களுக்கு இது பொருந்தும். மனு தர்மப்படி மற்ற மானிட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த திருமண முறை பொருந்தாது. அது தர்மமும் ஆகாது. தெய்வத்தன்மை பொருந்தியவர்களுக்கு மட்டுமே இந்த திருமண முறை பொருத்தமானது என்று கூறினார். பிறகு வியாச பகவானும் துருபதனும் திருஷ்டதுய்மனும் குந்தியும் பாண்டவர்களும் இருந்த இடத்திற்கு வந்தனர். வியாசர் யுதிஷ்டிரனிடம், பாண்டவர்களுள் மூத்தவனே, சந்திரன் சுபமான புஷ்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த சுப தினத்தில் திரௌபதியை முதலில் நீ திருமணம் செய்து கொள் என்று கூறி மற்ற பாண்டவர்களை பார்த்து, அதை போலவே வரிசையாக நீங்கள் அனைவரும் திரௌபதியின் கரத்தை பற்றி கொள்ளுங்கள். இது இவ்வாறுதான் நிகழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் தாங்கள் எவரும் இது அதர்மமோ என்று எண்ண வேண்டாம் என்று கூறினார். பிறகு அனைவரும் திருமணத்திற்கு தயாரானார்கள். துருபதன் வரன்களுக்காக பல உயர்ந்த பொருட்களை மிகுதியாக சேர்ப்பித்தார். மகா ஆத்மாவான அவன் தன் புத்திரனோடும் தன்னுடைய உறவினர்களோடும் மகிழ்ச்சியோடு தன் பெண்ணான திரௌபதிக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து அநேக விதமான ஆபரணங்களை பூட்டி அவளை மணமேடைக்கு அழைத்து வந்தார். அப்போது துருபதனுடைய மித்திரர்களும் மந்திரிகளும் பிராமணர்களும் தேசத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திரௌபதியின் திருமணத்தை பார்க்க அங்கு கூடியிருந்தனர். மிகுதியான தாமரை, கருநெய்தல் போன்ற மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மேன்மையான மனிதர்களால் நிரம்பியதுமாகிய துருபதனுடைய மாளிகை பிரகாசமான நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாயத்தைப் போல விளங்கியது. அப்போது இளமை பருவத்தில் இருக்கின்ற பாண்டவர்கள் அனைவரும் மங்கள ஸ்நானம் செய்து கொண்டு மங்கள காரியங்களை செய்து கொண்டு குண்டலங்களையும் மற்ற அணிகலன்களையும் அணிந்து விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி அக்னிக்கு ஒப்பான தேஜஸை உடைய தம்முடைய புரோகிதரான தௌமிய முனிவரோடு அந்த மாளிகையில் பிரவேசித்தனர். பிறகு வேதத்தில் கரை கண்டவரும் மந்திரங்களை அறிந்தவரும் ஆகிய அந்த தௌமியர் அக்னியை வளர்த்து மந்திர ஹோமம் செய்தார். யுதிஷ்டிரனை அழைத்து அவனை கிருஷ்ணையோடு சேர்த்து வைத்தார். யுதிஷ்டிரன் பல வகையான ஜனங்கள், பசுக்கள், பல வகையான ரத்தினங்கள் ஆகியவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். அதன் பிறகு யுதிஷ்டிரனுக்கும் திரௌபதிக்கும் திருமணத்தை நிகழ்த்தி முடித்தார். அப்போது ஆகாயத்திலிருந்து பூமழை பொழிந்தது. இனிய மனமுள்ள காற்றும் வீசியது. யுதிஷ்டிரனுக்கும் திரௌபதிக்கும் எவ்வாறு திருமணம் சிறப்பாக நிகழ்ந்ததோ அதை போலவே அடுத்த நாளில் பீமனுக்கும் அதற்கு அடுத்த நாளில் அர்ஜுனனுக்கும் என ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொருவரோடு திரௌபதிக்கு திருமணம் முறையே நிகழ்த்தப்பட்டது. இவ்வாறு திரௌபதிக்கும் 5 பாண்டவர்களுக்கும் திருமணம் சிறப்பாக நிகழ்ந்து முடிந்த பிறகு பாண்டவர்களுக்கு துருபதன் அனைத்து விதமான உயர்ந்த தனங்களையும் சிறந்த பொன் மாலைகளையும் வழங்கினான். மேலும் பொன் கடிவாளங்கள் போடப்பட்ட 4 குதிரைகள் பூட்டப்பட்ட 100 ரதங்களையும் தாமரைப்பூ போன்ற வடிவத்தில் செய்யப்பட்ட பொன் அம்பாரிகள் அமைத்த 100 யானைகளையும் வழங்கினான். மேலும் விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், புஷ்ப மாலைகள் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட 100 பணிப்பெண்களை பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கொடுத்தான். திருமணமும் திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளும் இனிதே முடிந்த பிறகு இந்திரனுக்கு ஒப்பான பாண்டவர்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களோடு அந்த பாஞ்சால தேசத்திலேயே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். சுபமான இந்த நிகழ்வோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதன் பிறகு நடந்தவற்றையெல்லாம் இனி வரவிருக்கின்ற அடுத்த பதிவுகளில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.